அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சித்திரை 1 அப்படின்றத நாம் எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதோடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே இந்த சித்திரை 1 அப்படின்றத நம்மளுடைய சூரியன், நம்மளுடைய சூரிய பகவான் வந்து மேஷ ராசியில் வரும். எப்போ மேஷ ராசிக்கு அந்த 0 பாயிண்ட்டு அஸ்வினி 1ஆம் பாதத்தில் எப்போ வருதோ அப்போ தான் வந்து நமக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த நம்மளுடைய இந்த வானத்தில் இருக்க அந்த கிரகங்கள் போகிறதும், வானத்தில் இருந்த இந்த ராசி கட்டங்களும், வானத்தில் இருக்க நட்சத்திரங்களும் இந்த இப்போ பாருங்கள், இந்த பூமி பந்துக்குள்ளே இருக்குது. இந்த பூமி பந்துக்குள்ளே பாருங்கள், இது மேஷ ராசி. இங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மேசராசி, வானத்தில் இருக்க நட்சத்திர கூட்டங்கள். இது ரிஷபம், மாடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது ரிஷபம். இது மிதுனம், இது வந்து நண்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கடகம். இந்த கடகத்துக்கு அடுத்து இந்த இடத்துல சிங்கம் மாதிரி இருக்கு இல்லையா, இது வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது, அதை பார்க்க முடியும் நம்ம. இது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. சிம்மத்துக்கு அப்பத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கன்னி, ஒரு பெண் மாதிரி இருக்கு இல்லையா, இது கன்னி ராசி. இது துலாம், பாருங்கள் தராசு மாதிரியே இருக்குது பாருங்கள், இது தராசு, இது துலாம். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து விருச்சிகம், தேள் இருக்குது பார்த்தீங்களா, தேள் பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கடுத்தது விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசு, வில்லம்பு ஏந்திய மனிதன் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முதலை, அதாவது மகரம், பாருங்கள் முதலை மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கும்பம், கலசம் வச்சுருக்கீங்களா, இது கும்பராசி. இது வந்து மீனராசி, இது வந்து மீன் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து மீனராசி. இது என்னென்னா, இது வந்து வானத்தில் நட்சத்திர கூட்டங்களில் இதோடைய வடிவங்கள் இருக்குது. வானத்தில் கிரகங்கள் நகரும், நட்சத்திரங்கள் வந்து நகராது. இப்போது இது எல்லாமே வான்மண்டலத்தில் இருக்குது. இன்றைக்கி போட்ட இந்த டேட்டு பிரகாரம் இன்றைக்கி சூரியன் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இல்லை, மீனத்தில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 14 அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் புத்தாண்டுகளை கொண்டாடுறோம். ஆனால் இது நல்லாவே பாருங்கள், இது சூரியன் கிரகம் மீன ராசியில் தான் இருக்குது. இது மீன ராசியில் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, தமிழ் புத்தாண்டு எப்பயோ வந்துடுச்சு. இது